அதாவது தர்மபுரி அருகே கடந்த 2023ஆம் ஆண்டு 7 வயது சிறுவனுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து இந்த வழக்கானது இன்று பெரும் பரபரப்பு, இந்த தீர்ப்பு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக தர்மபுரி அருகே உள்ள காட்டம்பட்டி கிராமத்துல கடந்த 2023ஆம் ஆண்டு 7 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்குல தர்மபுரி போக்சோ சிறப்பு நீதிமன்றமானது இன்று பரபரப்பான தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட பிரகாஷ் என்பவருக்கு இரட்டை தூக்கு தண்டனைகளும் மேலும் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் விதித்து தர்மபுரி போக்சோ சிறப்பு நீதிமன்றமானது நீதிபதி செல்வி அசின் பானு தீர்ப்பளித்துள்ளார். குறிப்பாக இந்த சம்பவம் கடந்த 2023ஆம் ஆண்டு தர்மபுரி மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட பிரகாஷ் மீது போக்சோ சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றவாளிகளுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்து இந்த தீர்ப்பு நீதிமன்றத்தில் வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக 2023ஆம் ஆண்டு 7 வயது சிறுவனுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து தொந்தரவு செய்யப்பட்டு கொலை செய்த வழக்குல இந்த தீர்ப்பானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. நிகிதா, தர்மபுரி அருகே சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் சீனிவாசன்.